நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழ்நாடு அரசின் 10 மசோதாக்களுக்கும் அரசியலமைப்பு பிரிவு 142 கீழ் ஒப்புதல் அளித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். வேறு வழியில்லாத காரணத்தால் தனி அதிகாரத்தை பயன்படுத்த மசோதாக்கள் அமலுக்கு வருவதாக தீர்ப்பளிக்கிறோம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவிப்பு. தூத்துக்குடி கோவில்பட்டி அருகே நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் நொண்டி, குன், குருடு போன்றவர்களை சேர்த்துக் கொண்டு திமுகவை எதிர்க்க பார்க்கின்றனர் என அமைச்சர் துரைமுருகன் பேசியிருந்தார். இந்த பேச்சு மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதியை தூக்கி பிடிப்பதாக பேசும் திமுக அமைச்சர் கூன், குருடு என்று பேசியது ஏற்புடையதல்ல என பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கொந்தளிக்கின்றனர் என தேசிய பார்வையற்றோர் இணையம் தென் மாநில திட்ட இயக்குனர் மனோகரன் கூறினார். தென்காசி விஸ்வநாதர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஒன்றாகும். இக்கோவில் கும்பாபிஷேக விழா 19 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை உயர் அலுவலர்கள், அறங்காவலர் குழுவினர் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை முழுமையாக வரவேற்கிறோம் என்கிறார். வக்பு சட்ட திருத்தம் தவறில்லை என தலைவர் ஷேக் தாவூத் கூறினார். சமையல் கேஸ் விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தி அறிவித்துள்ள மத்திய அரசு இது அனைத்து பிரிவினருக்கும் பொருந்தும் என்று கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி டெல்லியில் கூறினார். தமிழக அரசின் 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநரின் முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு காலக்கெடுவை நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.